Hi all, welcome to Smart Learning Center. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் எக்ஸாம்ல கோட் நம்பர் 45 அதுல கெமிஸ்ட்ரியில 47th क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 46th क्वेश्चन அப்லோட் பண்ணியாச்சு. சோ இந்த இதுல 47th क्वेश्चन நம்ம பார்க்கலாம். So 47th क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா which of the following statements are true. So இப்போ true statement you have to choose. So first என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா unlike gallium that has very high melting point, cesium has very low melting point. So அப்ப இங்க இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படிங்கறது பார்க்கணும். So அப்ப gallium and cesium அப்படிங்கறது நீங்க ஒரு லோவர் கிளாஸ்ல கூட படிச்சிருக்கலாம். So அப்ப gallium and cesium அப்படிங்கறது என்னது ஈஸியா மெல்ட் ஆகும் அப்படிங்கறத நமக்கு சொல்லுவாங்க, ரைட்டா? சோ அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, unlike gallium that has very high melting point. சோ அப்ப very high melting point னு கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி என்னவா இருக்கும், நார்மலாவே அது மெல்ட்டா தான் இருக்கும். சோ அப்ப லிக்விட் அப்படிங்கிறது தெரியும். சோ அப்ப gallium and cesium liquid at room temperature அப்படிங்கிறது தெரியும். சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் false. அப்போ நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து on Pauling scale the electronegativity value of nitrogen and chlorine are not the same அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் இங்க இருக்கிற ட்ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கறத பார்க்கணும். சோ அப்போ நைட்ரஜன் அண்ட் குளோரின் கொடுத்திருக்காங்க. சோ அப்போ குளோரின் எங்க இருக்கும், சோ அப்போ நம்ம கொடுத்த நம்பரை அண்டர்லைன் பண்ணிடலாம். சோ அப்போ நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்ட் குளோரின். சோ அப்போ குளோரின் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. நைட்ரஜன் எங்க இருக்கு, இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, on Pauling scale the electronegativity value of nitrogen and chlorine are not the same அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டும் சேம் இல்ல அப்படிங்கிறது தான் மீனிங் அதுக்கு. அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட்ல இருந்து ரைட் போனா என்ன ஆகும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? சோ அப்போ இங்க கிரேட்டரா இருக்கும் ஃப்ளூரின்ல. இது டாப்ல இருந்து பாட்டம் வந்தா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுமா? சோ அப்போ இதை விட டிக்ரீஸ் ஆகும். சோ அப்போ இதை விட இது லோவரா இருந்திருக்கும். சோ அப்போ இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட என்னது சிமிலரா இருக்கும் அப்படிங்கிறது தான் பாலிங் ஸ்கேல்ல இருக்கும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, the electronegativity values are not the same னு கொடுத்திருக்காங்க. சோ அதனால என்னது இந்த ஸ்டேட்மெண்ட் wrong. சோ அதுக்கு அடுத்து ஸ்டேட்மெண்ட் சி, argon, potassium plus and Cl minus, Ca2 plus and S2 minus all species are isoelectronic. Argon, potassium plus, Cl minus, Ca2 plus, sulfur 2 minus. சோ அப்போ ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னா நமக்கு என்ன டெஃபினேஷன் தெரியணும். சோ அப்போ சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கா, சோ அதான் என்னது ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். அப்ப இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் தெரியணும். சோ அப்ப அட்டாமிக் நம்பரும் நியூட்ரல் ஆட்டமோட எலக்ட்ரானும் என்னது சேம். சோ அப்போ ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் என்னது 18, பொட்டாசியம் 19, குளோரின் 17, கால்சியம் 20, சல்ஃபருக்கு அடுத்து தான் ஆக்சுவலா குளோரின் வரும். சோ அப்போ 16. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் எப்பவுமே என்ன பண்ணிடணும், படிச்சு வச்சுக்கணும். சோ அப்பனா என்ன பண்ண முடியும், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அந்த ஃபர்ஸ்ட் 20 படிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 10. சோ அப்போ 30 எலிமெண்ட்ஸ் நீங்க ஃபிக்ஸடா தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். சோ இப்போ பாருங்க, நியூட்ரல் ஆர்கானா இருக்கிறதுனால இங்க 18 எலக்ட்ரான் தான். பட் இங்க பொட்டாசியம்ல என்ன ஆகுது, பிளஸ்ங்கிற ஒரு சார்ஜ் வருது. அப்ப சொல்லுங்க, பிளஸ் சார்ஜ் அப்படின்னா என்னது, எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா ரிச்சா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். பிளஸ் சார்ஜ்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா ரிச்சா? நீங்களும் திங்க் பண்ணலாம். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அப்போ யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் 1 எலக்ட்ரான். ஏன் பிளஸ் சார்ஜுக்குன்னா டெஃபிஷியன்ட்னு சொல்றீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம். அதையும் நான் ஷார்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் அப்படிங்கிறது மைனஸ், பட் இங்க என்ன இருக்கு பிளஸ். ஸோ அப்போ பிளஸ்னா என்னது டெஃபிஷியன்ட். ஸோ அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 19 minus 1 18. ஸோ அப்போ 18 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ அதுக்கு எடுத்தீங்க குளோரின்ல 17 நியூட்ரலா இருந்தா, பட் மைனஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ -1 அர்த்தம். ஸோ -1 என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு. அப்போ 17 plus 1, ஸோ அப்போ 18. ஸோ அதே மாதிரி கால்சியம் அட்டாமிக் நம்பர் 20, பட் சார்ஜ் என்ன இருக்கு
2 எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கு. சோ அதனால சப்ராக்ட் பண்றோம். சோ இப்போ 18. அதுக்கு அடுத்து சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் 16. சோ இப்போ 2 எலக்ட்ரான் எஃபிஷியண்டா இருக்கு. சோ இப்போ ரிச்சா இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். சோ இப்போ 18. சோ இப்போ ஆல் தி ஸ்பீசிஸ் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். சோ இப்போ those species called isoelectronic species. enough. சோ அதுக்கப்புறம் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் என்னது, ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சோ அதுக்கு அடுத்து ஸ்டேட்மெண்ட் டி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the correct order of first ionization enthalpy of sodium, magnesium, aluminum and silicon is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ அதோட ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சிலிக்கான், அதாவது டி ஸ்டேட்மெண்ட், சிலிக்கான் greater than aluminum, greater than magnesium, greater than sodium அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதுல இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். சோ அப்போ என்ன ஆகுது, லெஃப்ட்ல இருந்து ரைட் போகுது. சோ இப்போ பீரியாடிக் டேபிள்ல இங்க சோடியம்ல இருந்து சிலிக்கான் வரைக்கும் பார்த்தா என்ன ஆகுது, சைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாமா? சைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாமா? ஏன், சோடியம்ங்கிறது லெஃப்ட்ல இருக்கும், சிலிக்கான் அப்படிங்கிறது ரைட்ல இருக்கும். அப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட் போனா என்ன ஆகும், சைஸ் டிக்ரீஸ் ஆகும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. சோ அப்ப அயனைசேஷன் என்தால்பினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். அப்ப அயனைசேஷன் என்தால்பிங்கிறது என்னது, the energy required to remove one electron from isolated gaseous atom. சோ அப்ப இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போ முக்கியம். அப்ப சோடியமோட வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்க 1s குரூப்னு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க என்ன இருக்கும், NS1 இருக்கும். இங்க மெக்னீசியம்ல பாத்தீங்கன்னா NS2 இருக்கும். அலுமினியம்ல பாத்தீங்கன்னா அலுமினியம்ல Sல 2, Pல 1 and Sல 2, Pல 2. இந்த மாதிரி என்ன ஆகும், ஃபில் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி, சோ எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி. அப்ப பாருங்க, சோடியம்ல இருந்து நம்ம எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றதுக்கு அதிகமான எனர்ஜி சப்ளை பண்ணணுமா வேண்டாமா? தேவையில்லை. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிரும், அதுவே ஈஸியா லூஸ் பண்ணிரும். ஓகே, சோ அது கரெக்டா இருக்கு. சோ அதுக்கு அடுத்து இங்க மெக்னீசியம்ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியுமா? நம்ம எஸ் ஆர்பிட்டால்ல நம்மளால மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸை வச்சுக்க முடியும். அப்படி 2 எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா அது என்னது, ஸ்டேபிள். அப்ப ஸ்டேபிளா இருக்கிறதுல இருந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியுமா? சோ இப்போ ஸ்டேபிளா இருக்கிறதுல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு we have to supply more energy. சோ அப்ப இங்க அலுமினியம்க்கு பாருங்க, Pல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. பட் Pல நம்ம எத்தனை எலக்ட்ரான் வச்சுக்கலாம், 6 எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கலாம். அதுல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ இந்த ஒரு எலக்ட்ரானை நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். அப்போ ஈஸியா ரிமூவ் பண்றதை நம்ம என்ன பண்ணிடணும், இந்த இடத்துல போட்டுட்டு மெக்னீசியம் அடுத்து இருந்தது அப்படின்னா அது கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கும். பட் இங்க எப்படி இருக்கு, மெக்னீசியம்க்கு அடுத்து அலுமினியம் கொடுத்திருக்காங்க. புரியுதா? சோ அப்ப அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, ஃபால்ஸ். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னா, சோடியம் ஆப்வியஸா என்னவா இருக்கும், ரொம்ப லோவா தான் இருக்கும். அதுக்கடுத்து அலுமினியம் அண்ட் அதுக்கடுத்து மெக்னீசியம், அதுக்கடுத்து என்னவா இருக்கணும், சிலிக்கானா இருந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல மட்டும் மாறி வந்திருந்தது அப்படின்னா சோ அது கரெக்டான ஆப்ஷனா இருந்திருக்கும். பட் இதுதான் என்னது, இங்க ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்டா இருக்கு. தென் அதுக்கடுத்து ஈங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இ, the atomic radius of cesium is greater than that of lithium and rubidium. அப்போ cesium, lithium, rubidium. ஸோ இப்போ இதுல உள்ள அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பீரியாடிக் டேபிள் எப்படி இருக்கும், டாப்ல இருந்து பாட்டமுக்கு இருக்கும். ஸோ அப்போ டாப்ல இருந்து பாட்டம் பார்த்தோம்னா என்னது, ஃபர்ஸ்ட் பீரியட்ல உள்ள எலிமெண்ட்ஸ். அப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம். சோ அப்ப இதுல என்னெல்லாம் இருக்கு, சீசியம் இருக்கு, லித்தியம் இருக்கு, ருபிடியம் இருக்கு. சீசியம், லித்தியம், ருபிடியம். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க, அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் சீசியம் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் லித்தியம் அண்ட் ருபிடியம்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ டாப்ல இருந்து பாட்டம் வந்தா என்ன ஆகும், சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்வியஸா சீசியமோட ரேடியஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தான் என்னது, லித்தியம் அண்ட் ருபிடியம்.
இப்போ லித்தியம் அண்ட் ருபீடியம் கம்பேர் பண்ணச்சுல சீசியம் தான் என்னது கிரேட்டர் சைஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா ஃபால்ஸா இருக்கிறது என்னது ஏபி அண்ட் டி ஃபால்ஸா இருக்கு அண்ட் சியும் இயும் என்னவா இருக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் 1 ஏபி அண்ட் இ ஒன்லி. அடுத்து செகண்ட் சி அண்ட் இ ஒன்லி அண்ட் தேர்டு சி அண்ட் டி ஒன்லி. ஃபோர்த்து ஏசி அண்ட் இ ஒன்லி. ஸோ அப்போ அக்கார்டிங் டு த ரிசல்ட் என்ன பண்ணும் சி அண்ட் இ ஒன்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். ஸோ இது புரிஞ்சிருந்ததா? உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் கமெண்ட் பண்றோம். தேங்க்யூ.